எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நேவியில் நாங்கள் இருந்தோம், கொச்சின்லலாம் இருந்தோம். அப்போ வைக்கம் சிலை, பெரியார் சிலை திறப்புக்கு இடம் பார்க்க வந்திருந்தாங்க அந்த கோயில் பக்கத்தில். அப்போ வந்து ஐ திங்க் இட் வாஸ் 82 or 83. அப்போ வந்து அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் வரோம், நீ அங்கே ஒரே கலட்டை பண்ணாத, சேச்சா வீட்டுக்கு வரணும்லாம் நீ சொல்லாத, இப்போதான் நீங்கள் வைசாக்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கீங்க, உங்கள் வீடே இன்னும் செட் ஆகலை. ஸோ வந்து இங்கே கவர்மெண்ட்டே வந்து கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வி வில் கம் தேர், கெஸ்ட் ஹவுஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்களும் வைக்கம் தான் அம்மாவோட ஊர், ஸோ நீங்களும் கார்ல எங்களோட வரலாம், சாப்பிட வாங்க சேச்சா அப்படின்லாம் சொல்லாத அப்படின்னு அம்மா அப்படி நைட்டு சொல்லிட்டு. பட் காலையில் இங்கேருந்து பிளேனில் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா வந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஹஸ்பண்டை விஜயான்னு கூப்பிடுவாங்க, விஜயன் ஷார்ட். ஸோ விஜயா, சேச்சா சொல்கிறாரு, என் பொண்ணு எப்படி வாழ்கிறான்னு பார்க்கணும், சமைக்கிறா எல்லாம் பார்க்கணும், அதனால அங்கே தான் லஞ்சுன்னு சொல்லிட்டாரு. பிளேன் வந்து எவ்வளோ இங்கேருந்து எர்ணாகுளம் கொச்சின் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, 45 minutes 1.5 hours. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு சிலான் ஹோட்டல் இருக்கு, அது வந்து அங்கே ரொம்ப நல்லா சமைப்பாங்க, தேங்காய் எண்ணெயிலேயே சமைப்பாங்க. ஸோ அங்கே ஓடி போய் நாங்கள் எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டோம், மீன் எவ்ரி திங். இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பு வருது, பட் அதை நோட் பண்ணி எனக்கு கேட்கவே இல்லை. இப்போ அவர் வந்தபோது வெறும் பாட்டு தான் இருந்தது. நேராக வராரு, 40 பேரோட வராரு. அம்மா சொல்லிட்டாங்க, அவர் வந்தாருன்னா அவர் கூட வரவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி எல்லாம் நான் பண்ண மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சாச்சு. அந்த பேக்கெட்லாம் தூக்கி போட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. அப்போ வந்தாரு, வந்த உடனே எல்லாருக்கும் ஆப்பிள் ஜூஸ் ஒரு 10-12 கிளாஸ்ல ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். நேராக இப்போ பக்கத்தில் வர கீழே போட்டேன், ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. அது வந்து அபசகுணம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, ஆனால் சேச்சா ஒன்றுமே தெரியல. பரவாயில்ல, ஜானு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். அப்புறம் அதுக்குள்ளேயே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆப்பிள் ஜூஸ்லாம், அப்புறமா சாப்பாடு. அப்புறம் அவர் சொன்னால், எனக்கு கொஞ்சம் தூங்கணுமே, பெட்ரூம் எங்கே, காமிங்க, வீடை சுற்றி காமிங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நாங்கள் இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், சேச்சா இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோம், பெட் வந்து இன்னும் 2-3 நாள் ஆகும், வெறும் கைத்துக்கட்டில், அந்த பேசில் கைத்துக்கட்டில் மீன்ஸ் இட்ஸ் சம்திங் லைக் ஒயிட் டேப்ஸ். ஓகே, அதான் இருக்கு. அதனால என்ன, நான் கீழே படுத்து தான் தூங்கியிருக்கேன், இப்போதான் இந்த வசதியெல்லாம், நான் தூங்குறேன், என்னை ஜஸ்ட் பீஸ்ஃபுல்லாக விடுங்க, நான் சாயங்காலம் வைக்கம்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஐ வாண்ட் சம் ரெஸ்ட். நல்லா படுத்து தூங்கினார், அந்த கைத்துக்கட்டிலேயே நல்லா தூங்கினார். மீன்ஸ் கைத்துக்கட்டிலாம் அந்த மரத்துக்கடியில் போடுற கைத்துக்கட்டில் கிடையாது, இட்ஸ் சம்திங் திக் லைக் a tape. ஆமா, ஆக்சுவலா என்னன்னா ஒயிட்ல ஃபுல்லா இதுல பண்ணிருப்பாங்க, செக்ஸ் மாதிரி பண்ணிருப்பாங்க அந்த கட்டு. இஸ் சோ சிம்பிள்.